ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளிச் செய்தது. கூரத்தாழ்வான் கிருமிகண்ட சோழனுடைய உபத்திரவத்தினாலே திருவரங்கம் பெரிய கோயில் வாழ்கில்லாமல் பல சம்வத்சரங்கள் திருமாலிருஞ்சோலையிலே ஏகாந்த வாசம் செய்தது போலவே அவரது திருக்குமாரரான பராசர பட்டரும் ஒரு கால் ஸ்ரீரங்கவாசத்தை இழந்து திருக்கோட்டியூரில் சில வருஷங்கள் எழுந்தருளியிருக்க நேர்ந்தது. பட்டர் திருவரங்கம் பெரிய கோயிலில் எம்பெருமானாருடைய ஸ்தானத்திலே வீற்றிருந்து தர்சன நிர்வாகராயிருக்கும் நாளிலே அவ்விடத்து சப்த பிராகாரங்களுள் 6வது பிராகாரமான திருவிக்கிரமன் திருவீதி திருமதில் மிகவும் ஜீரணமாய் சரிந்து விழ அதனை சீர்படுத்தி கட்டுவிக்கத் தொடங்கிய வீரசுந்தர பிரம்மராயன் இந்த மதிலின் நேர்மைக்கு மாறாக கூரத்தாழ்வானுடைய பிரிய சிஷ்யரான பிள்ளை ஆழ்வானுடைய திருமாளிகை குறுக்கிட்டிருப்பது கண்டு முன்போல மதிலை ஒதுக்கி கட்டாமல் அத்திருமாளிகையை இடித்து நேர் ஒழுங்காக திருமதில் கட்டுவிக்க முயன்றான். அதனை அறிந்த பட்டர் அந்த அரசனை நோக்கி, கட்டுவிக்கிற திருமதிலோ பெருமாளுக்கு ரட்சகம், பரம பாகவதரான பிள்ளை ஆழ்வான் மகானுபாவர் ஆதலால் அவருடைய மங்களாசாசனமன்றோ நம்பெருமாளுக்கு ரட்சகம். முன்பு திருமங்கையாழ்வார் 4வது பிரகாரம் கட்டுவிக்கின்ற போது தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலை சேர்க்க இடமாகிய அடந்தை நடந்தை என்னும் பூஞ்சோலை நேர்பட அவற்றை அழுத்தி குறுக்கி மதில் கட்ட மனங்கொள்ளாமல் ஒதுக்கி மதில் கட்டவில்லையா? அதுபோலவே இப்பொழுதும் பிள்ளையாழ்வானுடைய திருமாளிகையை விட்டு ஒதுங்க திருமதில் கட்டுவிப்பதே தகுதி என்று நல்ல அறிவு கூறினார். அது கேளாமல் வீரசுந்தரன், மகானான இவ்வாசிரியர் இங்கனம் நியமிக்கிறாரே என்று கௌரவம் கொள்ளாமல் தான் ஆழ்வான் திருவடிகளை ஆசிரித்தவனாய் இருந்தும் ஆச்சாரிய புத்தருடைய நியமனமன்னோவென்னும் கனிஷியாமல் பட்டர் வார்த்தையை உபேட்சித்து பிள்ளையாழ்வானது திருமாளியை இடித்து தள்ள பிறகு திருமதில் கட்டுவித்தான். இதன் காரணமாக பட்டருக்கும் அந்த அரசனுக்கும் உண்டான மனஸ்தாபம் நாளடைவிலே மேலிட வீரசுந்தரன் பட்டரை ஸ்ரீரங்கத்தில் வாழவொட்டாது மிகவும் உபத்திரவிக்க பட்டர் யாரோடும் சொல்லாது கோயிலின்னு புறப்பட்டு திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளரானார். அப்பொழுது திருவரங்கத்தையும் நம்பெருமாளையும் விட்டு பிரிய நேர்ந்ததை குறித்து மிகவும் மனம் நொந்து திடர்விலங்கு கரைபொன்னி நடுவுபாட்டு திருவரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணாரக் கண்டுவக்கும் காதல் கிளர்ந்து முன்பு குலசேகராழ்வார் திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியே கோமலத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் எண்ணுகளோ கலிக்கும் நாளே என்றும் கலிமலர் சேர் பொழில் அரங்கத்து உரகமேறி கண்வளரும் கடல்வண்ணர் கமலக்கண்ணும் ஒளிமதிசேர் திருமுகமும் கண்டுகொண்டு என் உள்ளம் மிக எண்ணு உருகும் நாள் எந்நாள்களோ என்று குலசேகராழ்வார் எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆசைப்பட்டாரோ அதே போல பட்டரும் மாயோனை மனத்தூனை பத்தி நின்று என் வாயார எண்ணுகளோ வாழ்த்தும் நாளேன்னு எம்பெருமானை பிரிந்த விஸ்லேஷ தசையிலே சுவாமி அரட்டின போது சில ஸ்லோகங்களாக வழிந்து அது புறப்பட்டது. அதுவே ஸ்ரீ ரங்கநாத ஸ்தோத்திரம் என்பதாகும்.
சப்த பிராகார மத்தியே சரசுஜமுகுலோத்பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதரபணிராட் போகபர்யங்கபாகே நித்ராமுத்ராபிராமம் கடிநிகடशिरपार्श्वविन्यस्तकस्तं பத்மாதாத்ரிகராப்யாம் பரிசிதச்சரணம் ரங்கராஜம் பஜேஹம். உபய காவேரி மத்தியத்திலே உள்ள தென்திருவரங்கத்திலே 7 மதில்களின் உள்ளே தாமரை முகுலம்போல் விளங்குகின்ற பிரணவாகார ஸ்ரீரங்க விமானத்திலே பரம சுகுமாரமான திருவனந்தாள் திருமேனியாகிற திருப்பள்ளி மெத்தையிலே திருக்கண் வளர்ந்து அருளுகிற பாவனையினால் அழகு பொலிந்தவனாவரும் திருவரை அருகில் ஒரு திருக்கையும் திருமுடி அருகில் மற்றொரு திருக்கையும் வைத்திருப்பவரும் திருமகளும் மன்மகளும் தமது திருக்கைகளினாலே திருவடி வருடப் பெற்றவருமான ஸ்ரீ ரங்கநாதரை நான் சேவிக்கின்றேன். ஒரு திருக்கை சௌலபியத்தையும் ஒரு திருக்கை பரத்வத்தையும் காட்டும்படி சயனித்து கொண்டிருக்கிறார். கஸ்தூரி கலிதோர்த்வ புன்றதிலகம் கருணாந்தலோலேக்ஷணம் முக்தஸ்மேர மனோகர அதரதலம் முக்தா கிரீடோஜ்வலம் பஷ்யன்மானச பஷ்யதோ ஹரருஷ பர்யாய பங்கேருகம் ஸ்ரீரங்காதிபதே கதானுவதனம் சேவேய பூயோப்யகம். பஷ்யன் மானச பஷ்யதோ ஹரருஷ பர்யாய பங்கேருகம். கண்டவர்கள் நெஞ்சை கவரும் அழகு வாய்ந்த ஸ்ரீரங்கநாதர் அவருடைய கஸ்தூரி காப்பினால் அமைந்த திவ்யோர்த்வ புன்றதிலகம் திருச்செவியளவும் நீண்டு இருக்கக்கூடிய திருக்கண்களை உடையதுமாய் வியாமோகமே வடிவெடுத்த புன்முறுவல் செய்து மனோகரமாயிருக்கின்ற திரு அதரத்தை உடையதும் முத்து கிரீடத்தினால் ஒளிபெற்று விளங்குவதும் தாமரையே எண்ணலாம்படி உள்ளதுமான திருமுகமண்டலத்தை அடியேன் மறுபடியும் என்று சேவிப்பேன் அப்படின்னு சொல்லி ரங்கநாதருடைய விசலேஷத்தினாலே தமக்குண்டான ஆற்றாமையை வெளியிட்டு அந்தோ என் விடாய் தீருவது என்னைக்கு அப்படி ஒரு நாள் வாய்க்கப் பெறுமோ என்று புலம்புவதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். 3வது ஸ்லோகம். கதாகம் காவேரி தடபரிசரே ரங்கநகரே சயானம் போகீந்திரே சதமகமனிஷாமலருசிம் உபாசீனக்ரோஷன் மதுமதன நாராயணஹரே முராரே கோவிந்தேத்யனிசம் அபனேஷ்யாமி திவசான். திருக்காவேரி கரை அருகிலே திருவரங்கமா நகரிலே திருவனந்தாழ்வான் மீது பள்ளி கொண்டு அருளுகின்ற இந்திரநீல ரத்தனம் போன்று சியாமலமான காந்தியை உடைய எம்பெருமானை பணிந்தவனாகி மதுசூதனா கோவிந்தா நாராயணா என்று எம்பெருமானுடைய பல திருநாமங்களை இடைவிடாது சொல்லி கதரா நின்றவனாய் அடியேன் எப்பொழுது இந்த ஜீவித சேஷமான நாட்களையெல்லாம் போக்குவேன். பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு நான் எப்படி எல்லாம் போக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்த ஸ்லோகம். கதாகம் காவேரி விமலசலிலே வீதகலுஷகா பவேயம் தத்தீரே சிரமமுஷிவசேயம் கனபனே கதாபாதம் புண்ணியே மகதிபுலினே மங்களகுணம் பஜேயம் ரங்கேஷம் கமலநயனம் சேடசயனம். காவேரி விமலசலிலே திருக்காவேரியிலே நிர்மலமான தீர்த்தத்திலே குடைந்தாடி சகல கல்மஷங்களும் அற்றவனாக நான் எற்றைக்கு ஆவேன், சகல குற்றங்களும் அற்றவனாக கங்கையற் புனிதமாய காவிரியின் நடுவுபாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காவிரியிலே படிந்து குடைந்தாடி குற்றமற்றவனாக நான் எற்றைக்கு ஆவேன். அந்த காவேரியின் கரையில் விடாதீர்க்கும் சோலைகளிலே எப்பொழுது வசிக்கப் பெறுவேன். மிக புனிதமும் பெருமை தங்கியதுமான மணற்குன்றிலே அரவணைமேல் பள்ளி கொண்டு அருளா நின்னவரும் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவரும் கல்யாண குண நிதியுமான ஸ்ரீரங்கநாதரை எப்போது சேவிக்கப் பெறுவேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். மேலும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.